everyone. இன்னைக்கு one of the important constitutional body election commission of India பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவங்களோட மேஜர் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் பிளஸ் எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் கண்டக்ட் பண்றது. ஸோ அது இல்லாம ஒரு பார்ட்டிஸ் இருக்காங்கன்னா இப்போ நேஷனல் பார்ட்டிஸ் ரீஜனல் பார்ட்டிஸ் இதுக்கெல்லாம் வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணா அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைசேஷன் கொடுக்கறது. ஸோ மற்றபடி பார்ட்டிஸ்க்கு சிம்பிள் அலோகேட் பண்றது இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மேஜர் ரோல். ஸோ ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பிளஸ் அதர் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. இவங்களை அப்பாயின்ட் பண்றது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டியூஷன்ல எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 324 இருந்து 329 வரைக்கும் இருக்கும். ஸோ இவங்களை ரிமூவ் பண்றதுக்கு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு என்ன ப்ராசஸ், அதாவது பார்லிமெண்ட்டை பில் பாஸ் பண்ணி ரிமூவ் பண்றாங்க இல்லைங்களா, ஸோ அந்த ப்ராசஸ் தான். இது இல்லாம இவங்களோட சேலரி அலவன்சஸும் அந்த ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டோட தான் ஈக்குவலா இருக்கும். ஸோ இது இல்லாம இவங்களுக்கு வேற என்ன ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எலெக்ஷன்ஸோட தான் ரிலேட் ஆயிருக்கும். ஸோ பார்ட்டியை வந்து டிஸ்குவாலிஃபை பண்றது இல்ல ஒரு எலெக்ஷன்ல நிற்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் வேணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்றது. ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 இருக்கும். அதில் கூட வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு எலெக்ஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ இது இல்லாம இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன் வந்து கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு அப்பாயின்ட் பண்ணணும், சேர்மன் மெம்பர்ஸா அப்பாயின்ட் பண்ணா சில குவாலிஃபிகேஷன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன் கிடையாது. நார்மலா பியூரோக்ராட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதோட சேர்மன் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனரை வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க.